கூகுள் வந்து விசாகப்பட்டினத்தை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, அங்கேயும் சப்மரீன் கேபிள் வந்து போர்ட் வந்து லேண்ட் ஆகுது. இதனால வெளிநாட்டு டிராஃபிக்ல ஈஸியா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால விசாகப்பட்டினத்துல வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆல்ரெடி மும்பையில் ஒன்று இருக்கு. இப்போ விசாகப்பட்டினம். இப்போ அது இல்லாம சப்மரீன் கேபிள் வந்து கூகுள் வந்து இன்னொன்று வந்து லான்ச் பண்ண போறாங்க. இன்னும் ப்ராஜெக்ட் வந்து டெவலப்மெண்ட்ல தான் இருக்கு. ப்ளூ ராமன் கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த ப்ளூ ராமன் கேட்வே அப்படிங்கிறத இந்தியா வந்து கௌரவிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, ராமன் அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த சர் சி வி ராமன் வந்து கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த கேட்வே, அந்த பைப் லைன் இருக்கும்ல, அந்த சப்மரீன் கேபிள் இருக்கும்ல, அந்த கேபிளோடைய பேர் வந்து ப்ளூ ராமன் கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ராமன் மட்டும்தான் இந்தியாவை கௌரவிக்கிறது. ப்ளூங்கிறது மெடிட்டேரியன் சி, அதாவது அந்த கேபிள் வந்து இட்டாலியில் ஆரம்பித்து அப்புறம் அந்த அரப் கண்ட்ரீஸில் ஒரு லேண்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஏஷியாவை வந்து மும்பையில் கனெக்ட் ஆகி அதேமாரி மறுபடியும் திருப்பி சுற்றி வந்து விசாகப்பட்டினத்தில் வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த மெடிட்டேரியன் சி வந்து ரொம்ப ப்ளூ கலரில் இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ப்ளூ அந்த தூக்கி இங்கே வச்சுக்கிட்டாங்க. இந்தியாவை கௌரவிக்கணும், ஏன்னா இந்தியாவில் தான் எவ்வளோ பெரிய டேட்டா சென்டரில் போய் லேண்ட் ஆக போகுது இல்லை, அங்கே அது மட்டும் தான் ஃபைனல் பாத் அப்படின்னு கிடையாது, இன்னும் இருக்கும். அந்த இடத்துல இந்தியாவை கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுனால ராமன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதுதான் ப்ளூ ராமன் கேட்வே அப்படிங்கிற இந்த கேபிள் இன்னும் நடைமுறைக்கு வரல. இப்போ இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருந்துட்டு இருக்கு.